மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். பராபவ வருடம், நாள் 26/6/2026, வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்று வளர்பிறை துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் விஷாக நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம் காலை 11:38 மணி வரை. பின் சாத்திய யோகம் காலை 9:14 மணி வரை பவகரணம், பின்னர் பாலவ கரணம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 7:16 மணி வரை ரேவதி நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. செல்வத்தை மட்டுமல்ல, செழிப்பான மனநிலையையும் அருளும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை இன்று. சுக்கிர பகவானின் அருளும் மகாலட்சுமி கடாட்சமும் நிறைந்தது இந்த நாள். இனி 12 ராசிகளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று மன அமைதியும் தெளிவான முடிவுகளும் கிடைக்கும் நாள் இன்று. குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சுமூகமாக தீரும் நாள் இன்று. பல நாட்கள் அலைமோதிய கடலுக்கு பிறகு விடியும் அமைதியான காலையை போல இன்று உங்கள் மனம் நிம்மதியடையும் நாள் இன்று. ரிஷப ராசி நேயர்களே, இன்று நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால் பெரிய நன்மைகளை அடையலாம். பணியிடத்தில் பொறுமை வெற்றியை சேர்க்கும். கட்டுப்படுத்தப்பட்ட நெருப்பு உணவை சமைக்கும், கட்டுப்பாடற்ற நெருப்பு வீட்டையே எரிக்கும் என்பதை மனதில் கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். மிதுன ராசி நேயர்களே, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் நாள் இன்று. எதிர்பாராத நல்ல செய்திகள் மகிழ்ச்சியை அளிக்கும் நாள் இன்று. மூடியிருந்த ஜன்னல் திறந்தவுடன் உள்ளே நுழையும் தென்றல் காற்றை போல நற்பலன்கள் இன்று உங்களை தேடி வரும் நாள். கடக ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாள். தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் உண்டு. மண்ணுக்குள் மறைந்திருந்த விதை முளைத்து வெளிவருவது போல உங்கள் முயற்சிகள் பலன் தர தொடங்கும் நாள் இன்று. சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று சில சவால்கள் வந்தாலும் அவற்றை வெற்றிகரமாக சமாளிக்கும் நாள் இன்று. தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்று உயர்வடையும். புயலை எதிர்கொள்ளும் மரத்தை போல சவால்களை தாங்கி மேலும் வலிமை பெறும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றத்திற்கான புதிய பாதைகள் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள். நிலுவையில் இருந்த வேலைகள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. மெதுவாக உயர்ந்து செல்லும் சூரியனைப் போல இன்று உங்கள் வளர்ச்சியும் உறுதியாக இருக்கும் நாளாக இன்று அமைந்துள்ளது. துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் இன்று.
மனதில் புத்துணர்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. வீணையின் இனிய இசை மனதை வருடுவது போல இன்றைய நிகழ்வுகள் உங்களை நிச்சயமாக மகிழ்விக்கும் நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பணவரவு மற்றும் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும் நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. புதிய வருமானம் வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய நாள் இன்று. வறண்ட நிலத்தில் திடீரென பொங்கி வரும் ஊற்றை போல இன்று உங்களுக்கு செல்வ வாய்ப்புகள் காணப்படும் நாளாக இன்று அமைந்துள்ளது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பயணங்கள் மேற்கொள்ளும் நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. அந்த பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நன்மை தரும். புதிய தொடர்புகளும் எதிர்காலத்தில் உதவக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. புதிய பாதையில் செல்லும் பயணி புதுமையான காட்சிகளை காண்பதை போல இன்று புதிய வாய்ப்புகள் பயணங்கள் மூலம் உங்களுக்கு காத்திருக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று உடல் நலம் மேம்பட்டு உற்சாகம் அதிகரிக்கும் நாள். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு குறையும். மழைக்கு பிறகு பசுமையால் நிறையும் தோட்டத்தை போல உங்கள் உடலும் மனமும் இன்று புத்துணர்ச்சி பெறும் நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசி நேயர்களுக்கு இன்று மன அமைதி அதிகரிக்கும் நாள். ஆன்மீக சிந்தனைகள் மற்றும் நல்ல முடிவுகள் இன்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். மேகங்கள் விலகிய பிறகு முழு நிலா ஒளிர்வதை போல இன்று உங்கள் சிந்தனைகள் தெளிவடையும் நாளாக இன்று அமைந்துள்ளது. மீன ராசி நேயர்களுக்கு இன்று கோபத்தை கட்டுப்படுத்தினால் நல்ல பலன்களை பெறலாம். குடும்ப உறவுகளில் நிதானம் தேவை. ஆழமான கடல் மேற்பரப்பில் அலைகள் இருந்தாலும் அதன் அடியில் அமைதி நிலவுவது போல இன்று உங்கள் மனதை சமநிலையில் வைத்திருப்பது கட்டாயமாக தேவை. நம் வாழ்க்கையை இயக்கும் சக்தி என்றாலும் அவர்கள் நம் விதியை எழுதுபவர்கள் அல்ல, அவர்கள் வழிகாட்டுபவர்கள் மட்டுமே. இன்றைய பலன்கள் நாளை என்ன நடக்கும் என்பதை மட்டும் சொல்லாது, இன்று எப்படி நடக்க வேண்டும் என்பதை மட்டுமே நினைவூட்டுகின்றன. மேலும் ராசி பலன்கள் என்பது ஒரு வழிகாட்டி மட்டுமே. முயற்சியும் இறையருளும் இணைந்தால் நம் வாழ்க்கை முழுமை பெறும். அனைத்து ராசி நேயர்களுக்கும் இனிய நாள் வாழ்த்துக்கள். எமது காணொளி பயனுள்ளதாக இருந்தால் கமெண்டில் கருத்துக்களை பதிவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் அடுத்த காணொளியில். நன்றி.